ஹரி ஓம். குருவே சரணம். நம்ம லைஃப்பில் பவுஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. எனக்கு கணவன் மனைவி அப்படிங்கிறது ரெண்டு பேராக பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி கிடையாது. கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாலும் அது ஒரே ஒருத்தருக்கு தான் சமம். அதனால தான் அவளை பேர் பண்ணி விடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஈகோ 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 அந்த ஈகோலேயே லைஃப் போயிட்டு இருந்தா நீயா நானா நீயா நானா இந்த ப்ராப்ளத்தில் தான் என்ன ஆகுறதுனாக்கா அந்த லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. இப்போ நான் நீ அப்படிங்கிற அந்த பிரிவினையை விட்டுட்டு நீயும் நானும் ஒன்றுதான், அந்த ஈருடல் ஓர் உயிர், அந்த கான்செப்ட் மட்டும்தான் லைஃப்ல சக்சஸ் பண்ணுமே தவிர நீ வேற நான் வேற அப்படின்னு நம்ம பிரிச்சுட்டோம்னாக்கா கண்டிப்பா ஈகோ கண்டிப்பா அங்க நடுவில் வந்துடும். அதனால ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அதுக்குதான் அர்த்தநாரீஸ்வரருடைய அந்த ரூபமே எதுக்காக கொடுக்கப்படுறாங்க? ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கடவுளே அந்த மாதிரி பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ இதை புரிஞ்சுட்டோம்னாக்கா யாருமே வெறுக்க மாட்டோம். ரெண்டு பேரும் சந்தோஷமா அமைதியா இருப்போம். இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு மெசேஜா எடுத்துக்கலாம். ஹரி ஓம். குருவே சரணம்.